சென்னை பெரும்பாக்கத்தில் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை சிறையில் அடைத்துள்ளனர். பெரும்பாக்கம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து போலீசார் விசாரித்துள்ளனர். முன்னுக்கு பின் முரணாக பேசிய அவரை சோதனையிட்டதில் போதை தரக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகள் இருந்துள்ளது. இதையடுத்து கைதான ஆனந்திடம் விசாரிக்கையில் நாகராஜ் மற்றும் லோகேஷ் என்ற மேலும் 2 சிக்கியுள்ளனர். இவர்களிடம் இருந்து சுமார் 2000 மாத்திரைகள் மற்றும் 59,000 பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவில் புஷ்பா பட பாணியில் செம்மரம் கடத்தியவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சிந்தாமணி அருகே போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது மாட்டுத் தீவனம் எடுத்துச் செல்வது போல வைக்கோல்களுக்கு நடுவே செம்மரக்கட்டைகளை கடத்தி சென்றுள்ளனர். போலீசாரை கண்டதும் கடத்தல் கும்பல் தப்பியோடிய நிலையில் சுமார் 2 கிலோ தூரம் துரத்தி சென்று போலீசார் பிடித்துள்ளனர். இதில் 392 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு 2 கைது செய்துள்ளனர். மேலும் தப்பியோடிய 2 போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் வங்கியின் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞரிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். விசாரணையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சையத் அகமது என்பதும் வெளிநாடுகளில் பணிபுரிவோரின் பணத்தை கமிஷன் அடிப்படையில் வங்கி கணக்கில் செலுத்தும் இடைத்தரகர் என்பதும் தெரியவந்தது. அவரிடம் இருந்து கணக்கில் வராத 3,50,000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.